சென்சார் போர்டில் அப்ரூவல் ஆகலை, சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல, அதனால் ஜனநாயகன் வரல. இது தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது. முதல்ல சென்சார் போர்டுனா என்ன அப்படின்றது நமக்கு புரியணுங்க. சென்சார் போர்டு அப்படிங்கிறது என்னன்னா, சினிமோட்டோகிராஃப் ஆக்ட் 1952. இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட்லாம் வந்த இயர் அதுதான் 52. நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம். 1952 இந்த சினிமாவங்களெல்லாம் ஏகப்பட்டது என்னென்னமோ எடுக்கிறாங்க, அதெல்லாம் நெறிமுறைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் சினிமோட்டோகிராஃப் ஆக்ட். இந்த சினிமோட்டோகிராஃப் ஆக்ட் 1952 தான் இந்த சென்சார் போர்டு அப்படிங்கிறது வருது. இந்த போர்டு அப்படின்றது என்னன்னாக்கா, அதில் சில கமிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க. ரீஜனல் ஆஃபீஸர் அப்படின்றவர் தான் அதில் சேர்மேனாக இருப்பார். ரீஜனல் ஆஃபீஸர் ப்ளஸ் 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சென்சார் ஒரு படம் எடுத்து உள்ளே போகுதுனாக்கா இந்த 4 பேர் பார்ப்பாங்க. 1+4 5 பேர் முதல்ல அந்த படத்தை பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதில் சில குறிப்புகள்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில இடங்களில் வன்முறை இருக்குது, சில இடங்களில் கொஞ்சம் வேர்டிங்ஸ் வல்கராக இருக்குது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். சண்டை காட்சிகள் ரொம்ப வன்முறையாக இருக்குது, இல்லை ரொம்ப அடல்ட்ரி இருக்கிற கண்டென்ட் மாதிரி இருக்குது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சில இதெல்லாம் சொல்லுவாங்க. 5 பேர் கொண்ட இந்த குழுவில் 2 பேர் மேல் இருப்பாங்க, 2 பேர் ஃபீமேல் இருப்பாங்க. இவங்க ப்ளஸ் அந்த ரீஜனல் ஆஃபீஸர் மொத்தம் 5 பேரும் சேர்ந்து இந்த ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. சொல்லும்போது இந்த கரெக்ஷன் பண்ணி கொடுங்கன்னா அந்த சினிமா எடுத்த ப்ரொடியூசர் அதை எடிட் பண்ணிவிட்டு அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி அலைன் பண்ணி திரும்ப கொடுப்பாரு. சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்கனாக்கா உடனே சர்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. இதில் சில வார்த்தைகள் இல்லை சில காட்சிகள் இவர்களுக்கு தெரியாது. இவங்க நார்மல் பீப்புளாக இருப்பாங்க, ஒரு சினிமாவில் இருந்து ஒருத்தர் இருப்பாங்க, பொலிட்டிக்கலாக இருப்பாங்க, நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வரவங்க தான் இந்த சென்சார் பண்ணுவாங்க. சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சில இராணுவ ரகசியங்கள் இல்லை இராணுவ தகவல்கள் அதை பற்றி படம் எடுத்திருந்தாலோ அல்லது மதம் சார்ந்து சில கருத்துக்களை சொல்லியிருந்தாலோ இவங்களால் அதை கரெக்டாக பண்ண முடியல அப்படின்னாக்கா எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அப்படின்றத அனுப்புவாங்க. எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் எங்கே இருக்குன்னா அதுதான் பாம்பேக்கு போகும், ஃபைனல் ரிவ்யூ. அங்கே ரிவ்யூ பண்ணிவிட்டு அவங்க சென்சார் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இதுதான் நார்மல் ப்ரொசீஜர். இங்கே ரீஜனலே வாங்கிட்டோம்னாக்கா வெல் அண்ட் குட், சீக்கிரம் முடிஞ்சிடும். இல்லை அங்கே போச்சுனாக்கா கொஞ்சம் லேட் ஆகும். இது உள்ளே போகும்போது ஒரு சென்சார் படம் போடும்போது சென்சாருக்கு நான் அப்ளை பண்ணாக்கா ஒரு 7 நாள் குறைஞ்சபட்சம் ஆகும். அதுக்கப்புறமா அந்த ரிவ்யூ போச்சுனாக்கா இந்த செகண்ட் போர்டில் இருந்தாக்கா ஒரு 15லேருந்து 20 நாளுக்குள்ளே சொல்லிடுவாங்க. அந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் போது பாருங்கள், செக்ஷன் 37, அதுதான் இந்த இல்லை மெயினாக இந்த கேஸ் நடக்கிறதே அதில் தான் இருக்கும். ரூல் 37ல் போச்சுனாக்கா அது டைம் ஃப்ரேம் கிடையாது. எவ்வளோ நாள் அவங்க எடுத்துக்கிட்டு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கொடுப்பாங்கன்றதை பொறுத்து தான் படம் ரிலீஸ் ஆகிறத பற்றி முடிவெடுப்பாங்க.